ஓகே, இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். இன்டீரியர் ஆஃப் த பில்டிங் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிண்டரில் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே வந்து டயமீட்டர், சிலிண்டரோட டயமீட்டர் அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. சர்மவுண்டட் பை அ கோன் ஹூஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் பில்டிங். இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது, மேலே வந்து ஒரு கோன் இருக்குது. இந்த சிலிண்டரோட டயமீட்டரும் ஹைட்டும் மட்டும் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இந்த கோனுக்கு வந்து ஆங்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து 90 டிகிரினா ரைட் ஆங்கிள் கோன். ஸோ அதனால் ஆன்ட்டி வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிட்டேன், ரைட் ஆங்கிள் கோன்னு. ஸோ இப்போ சிலிண்டரோட டயமீட்டர், ஹைட்டு, டயமீட்டர்லேருந்து ரேடியஸ் எடுத்தாச்சு. கோன் வந்து வெர்டிக்கல் ஆங்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த கோன், இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள் கோன்னா வந்து 45 இஸ் ஈக்குவல் டு அந்த பேஸ் பை ஹைட் அந்த மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ பிசி, இது பிசி வந்து பேஸு, இது வந்து ஹைட் வந்து என்ன ஏபி. ஓகேவா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஹைட்டு தான் இல்லை. ஸோ ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இந்த கோனோட ரேடியஸும் இந்த சிலிண்டரோட ரேடியஸும் சேம் தான். ஸோ அதனால் இதே தான் நான் இங்கேயும் வச்சுக்கிட்டேன், 2.15 இந்த சிலிண்டரோட ரேடியஸ், இந்த ரேடியஸே இதுக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பேஸ் பை ஹைட், அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 2.15 மீட்டர். இப்போ ஹைட் ஆஃப் த கோன் இருக்குது, ரேடியஸ் ஆஃப் த கோனும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து வால்யூம் ஆஃப் பில்டிங்கும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பில்டிங்கும் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் பில்டிங் என்ன, இந்த பில்டிங்கில் என்னென்ன ஷேப் இருக்குது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கோன். அந்த ஃபார்முலாவை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். πr² ப்ளஸ் 1/3 πr². πr² வந்து காமன். ஹைட்டு போடும்போது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து சிலிண்டரோட ஹைட்டு, இங்கே போட்டிருக்கேன் இப்போ சிலிண்டரோட ஹைட்டு. அடுத்து போட்டிருக்க ஹெச் வந்து கோனோட ஹைட்டு. இதை மட்டும் மாற்றிடக்கூடாது. போட்டால் இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பில்டிங் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பில்டிங்கோட ஃபார்முலா என்ன, இந்த பில்டிங் அதே மாதிரி சிலிண்டர் இருக்குது, கோன் இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன், இதை ரெண்டுத்தையும். பட் ஆனால் ஹைட் வந்து நம்மக்கிட்ட இல்லை, சிலிண்டரோட ஹைட் இல்லை. கரெக்டாக? சிலிண்டருக்கு வந்து சிலிண்டர் இல்லை, சாரி, இது என்ன லென்த் இல்லை நம்மக்கிட்ட, சாரி, கோனுக்கு வந்து πr/l வந்திருக்கு. ஸோ லென்த் இல்லை நம்மக்கிட்ட, ஹைட்டு தான் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, L = h² + r². ஹைட் நம்மக்கிட்ட இருக்குது, ரேடியஸ் இருக்குது. ரேடியஸ் ஹைட் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம கண்டுபிடிச்ச ஹைட்டும் ஒன்று தான், ரேடியஸ் சிலிண்டரோட ரேடியஸும் கோனோட ரேடியஸும் சேம்னு சொன்னேன். சரி, ரெண்டுமே சேமாக தான் வந்திருக்கு, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2.15 ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, அதை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, 1 + 1 2. ஸ்கொயர் ரூட் 2ஓட வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3.04 அப்படியும் போடலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி போட்டு, இதை ஸ்கொயர் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து போடுறதுனாலும் போடுங்க, உங்கள் இஷ்டம் தான். ஸோ போட்டிங்கன்னா அப்புறம் அந்த லென்த் இருக்கா πr/l இதில் அப்ளை பண்ணுங்கள். πr நான் வந்து ஆர் ரேடியஸ் லென்த்துக்கும் சேம்ன்றதுனால பையையும் ஆரையும் காமனாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது இதில் போட்டுருங்க, கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான்.